வணக்கம். ஐஏஎஸ் உயர் அதிகாரியும் ஸ்கிராபிள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விளையாட்டில், அதாவது மைண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கிராபிள் அப்படிங்கிற விளையாட்டில் சாம்பியன் பட்டம் வென்றவருமான மோகன் வர்கீஸ் சுங்கத் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்மளை இந்த ஸ்கிராபிள் விளையாட்டை பற்றியும் அதில் எப்படி அவருக்கு ஆர்வம் வந்தது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் அந்த ஸ்கிராபிள் அப்படிங்கிற விளையாட்டில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் அந்த சாம்பியன்ஷிப் பட்டமும் நீங்கள் தான் இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்கிராபிள் விளையாட்டில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது, அந்த ஸ்கிராபிள் விளையாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். ஸ்கிராபிள்னு இருக்கிற கேமு இட் இஸ் மைண்ட் ஸ்போர்ட். இந்த கேம் டிப்ரெஷன் era 1938 ஒரு ஆர்கிடெக்ட் டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு கேம். It's a very interesting game. In the particular game, it's played on a square board, 15 by 15 board with 100 tiles. And the tiles, English language le eppadi letter distribution irukku, letter frequency irukku, அந்த மாதிரி அது distribution mimic பண்ணி tiles irukku. Meaning இப்போ letter E எடுத்தா large number of E இருக்கும். J, Q னு இருக்கிற மாதிரி letters which are not found so often in the language அது கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த போர்டில் ப்ரீமியம் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அந்த ப்ரீமியம் ஸ்கொயர்ஸு ட்ரிபிள் வேர்ட், டபுள் வேர்ட், ட்ரிபிள் லெட்டர், டபுள் லெட்டர், அந்த மாதிரி ப்ரீமியம் வேல்யூஸ் இருக்குது. அதுவும் இந்த ஃபேஸ் வேல்யூ டைல் அந்த கருவில் இருக்கிற வேல்யூ கம்பைன் பண்ணி என்ன ஒரு வேர்டுக்கு வர வேல்யூன்னு இருக்கிறது, அது தான் இந்த கேமோட குறிக்கோள். தட் இஸ் த மெயின் ஐடியா பிஹைண்ட் இட். எந்த இயரில் நீங்கள் இது ஒரு விளையாட்டு சார்ந்த விஷயமா, அதாவது இப்போ ஒரு போட்டியாக இது கொண்டு போனீங்க? நீங்கள் சின்ன போட்டியாக நான் விளையாட ஆரம்பிச்சது, நான் லேட்டர் நான் சர்வீஸில் இருக்கும்போது எனக்கு ஸ்டடி லீவ் எடுக்க ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ 1992 நான் யூஎஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியாவில் டெமோக்ரஃபி பட்டம் படிக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்போ நான் இந்த கேம் கொஞ்சம் சீரியஸாக விளையாட ஆரம்பித்தேன். அங்கே பிகினர் லெவல்னு எக்ஸ்பர்ட் லெவல் வரை நான் ஐ பிகேம் அங்கே இருக்கும்போது. ஸோ அப்போ தான் இந்த கேமை காம்படிட்டிவ் லெவலில், டூர்னமெண்ட் லெவலில் நான் விளையாட ஆரம்பித்தேன். இங்கே வந்தப்புறம் எப்படி சார் அதோட தொடக்கம் எப்படி இருந்தது? இங்கே வந்தப்புறம் இந்தியாவுக்கு இங்கே வந்தபோது நான் வந்த டைமில் 96 நான் வந்து இருக்கும்போது அவ்வளோ காம்படிட்டிவ் ஸ்கிராபிள் அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் தேர் வாஸ் சைகோ கிளப்னு ஒன்று இருந்தது, அவங்க ஆரம்பித்து விட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ நேஷ்னல்ஸ் எல்லாம் அவங்க தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன் 1999 வேர்ல்ட் ஸ்கிராபிள் சாம்பியன்ஷிப்க்கு ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவாக எனக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரு காம்படிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த ஃபர்ஸ்ட் டைம் போன காம்படிஷன், the tournament was in Melbourne in Australia. And 1999 நாங்கள் போகும்போது I was not considered to be, that is India was not considered a strong country in terms of Scrabble prowess. அப்படி இருந்தனாலும் I finished 21st in the tournament, which was a very creditable achievement. And அதனாலே எங்களுக்கு ஒரு செகண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சீட் கூட கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து அதுக்கப்புறமான காம்படிஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? அந்த காலத்திலே உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கிராபிள் அப்படிங்கிற விளையாட்டு அந்தளவுக்கு இங்கே பிரபலமாக இல்லாமையும் இருந்தது. இப்போயும் அந்தளவுக்கு எல்லாருக்குமா தெரியுமா அப்படின்ற ஒரு சூழல். ஆக்சுவலி அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஸ்கிராபிள் டெவலப் ஆகிருக்கு. 2 ரீசன்ஸ். ஒன்று இன்டர்நெட்னாலே லாட் ஆஃப் பீப்புள் ஸ்கிராபிள் விளையாடுறாங்க இப்போது. அண்ட் செகண்ட் இஸ், இது ஒரு ரெக்கக்னைஸ் ஸ்போர்ட் மாதிரி ஜாஸ்தி என்கரேஜ்மெண்ட் கிடச்சதுனால இப்போது ஐகேட்னு இருக்கிற ஒரு நிறுவனம் பெங்களூரில் இருக்குது. அவங்க வருஷமாக தே ஆர் கண்டக்டிங் எ இன்டர்நேஷ்னல் ஸ்கிராபிள் ஈவெண்ட். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் 10 வருஷமாக அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் நேஷ்னல் ஈவெண்ட் இருக்கிறது பேயர்னு இருக்கிற நிறுவனம், அவங்க சப்போர்ட் பண்ணி மும்பையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது தவிர எல்லா மெட்ரோபாலிஸிலும் ஸ்கிராபிள் டூர்னமெண்ட்ஸ் இருக்குது. சென்னையிலும் ஒரு 3-4 தடவை நாங்களே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கோவா, பூனே, டெல்லி, மும்பை,
பெங்களூர் இங்கே எல்லாமே ஸ்க்ராபிள் டோர்னமெண்ட்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரனும் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா யூஎஸில் இந்த நேஷ்னல் ஸ்பெல்லிங் பி ஸ்கிரிப்ட்ஸ் நேஷ்னல் ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் போன 10 வருஷமாக இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. அந்த இதனாலும் இந்தியன்ஸுக்கு வெர்பல் கேம்ஸில் நல்ல ஸ்கில் இருக்குதுன்னு ஒரு தெளிவாக இருக்குது. அது ஒரு ரீசன்னாலே இங்கேயும் பீப்புள் ஸ்க்ராபிளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்க, ஸ்க்ராபிள் விளையாடினா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும், வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஏன்னா இந்த கேமில் ப்ராபபிலிட்டியும் மேத்தும் ரொம்ப பங்கு இருக்குது. அதான் சார், நீங்கள் இப்போ வந்து ஸ்பெல்பி ஆகட்டும் வந்து அது வந்து வேர்ட்ஸ் மட்டும், அந்த வொக்காபுலரி ரொம்ப நாலேஜ் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இந்த ஸ்க்ராபிள் அப்படிங்கிற விளையாட்டில் மேக்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். அது எந்த மாதிரியாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அந்த விளையாட்டில், எந்த வகையில் மேக்ஸ் உபயோகப்படுது? பேசிக்கலி இந்த 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஒரு டைம் ஒரு மூவ் பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன இருக்கிறது, யூ ஹாவ் டு கால்குலேட் செவரல் பிளேசஸில் என்ன மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒப்பனண்ட்டுக்கு ஸ்கோர் பண்ணுறது எப்படி மினிமைஸ் பண்ணலான்னு இருக்கிறதும் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங் இஸ் ப்ராபபிலிட்டிஸ். உங்ககிட்ட இருக்கிற டைல்ஸை எப்படி பேக்கில் இருக்கிற டைல்ஸ் கூட கம்பைன் பண்ணி உங்களால் இந்த பிங்கோ, நாங்கள் ஸ்க்ராபிள் விளையாடும்போது 7 கருவும் ஒரே டைமில் விளையாடினா 50 பாயிண்ட் எங்களுக்கு போனஸ் ஆர் கிடைக்கும். அந்த போனஸ் பிளேக்கு பிங்கோன்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லாரோடையும் எய்ம் என்னன்னா எவ்வளோ பிங்கோ ஒரு கேமில் விளையாட முடியும்னா, நாங்கள் எக்ஸ்பர்ட் லெவலில் விளையாடும்போது ஒரு சில கேமில் 3-4 பிங்கோ கூட விடலாம். பட் ஆவரேஜ் பார்த்தா ஒரு 2, 2.25, 2.5 அவ்வளோதான் பிங்கோஸ் விடும். பட் அந்த பிங்கோ விழுறதுனால 100 பாயிண்ட் அந்த பிங்கோவிலே கிடைக்கும். அது தவிர பாக்கி இருக்கிற பாயிண்ட்ஸும் வச்சு ஆவரேஜ் எக்ஸ்பர்ட் லெவல் கேம் ஒரு 400 பாயிண்ட்ஸ் எப்பவும் தாண்டும். பட் இன் எக்ஸெப்ஷனல் கேம் கம்பைன்ட் ஸ்கோர் ஆஃப் போத் ஒப்பனன்ட்ஸ் இருக்கிறது, இட் மே ஈவன் கிராஸ் 1000. நீங்கள் பிங்கோன்னு இப்போ ஒன்று சொன்னீங்க, அது வந்து நம்ம சின்ன வயசுலேயே எல்லாருமே ஸ்கூலில் இன்றைக்கும் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க பிங்கோ. அதோட வளர்ச்சியாக இந்த ஸ்க்ராபிளுங்கிறது வந்து ஏன் அந்தளவுக்கு பிரபலம் ஆகலை? இப்போ கிரிக்கெட்டு எடுத்துக்கிட்டால் நல்லா பிரபலமாக இருக்குது, டென்னிஸ், ஷட்டில், அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பேட்மிண்டன் கேம் எல்லாமே வந்து இப்போ இவ்வளோ தூரம் பிரபலமாக இருக்குது. ஸ்க்ராபிள் கேமுக்கு ஏன் இந்த பிரபலம் அடையாத காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? இது ஐ வுட் சே தட் இட் இஸ் ஓன்லி அ கொஸ்டின் ஆஃப் இந்த கேம் ப்ரமோட் பண்ணுறவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல. கொஞ்சம் தேர் இஸ் லாட் மோர் பொட்டென்ஷியல்னு இருக்கிறது அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணல. ஆக்சுவலி இந்தியன்ஸ் இன்டெலெக்சுவல் கேம்ஸில் ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. செஸ் எடுத்தனாலும் குவிஸிங் எடுத்தனாலும் இட் ஹஸ் பிகம் வெரி பாப்புலர். அதே மாதிரி ஸ்க்ராபிளும் இட் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு எக்ஸ்ப்ளோட். தெர் இஸ் அ வெரி வெரி லார்ஜ் பாசிபிலிட்டி ஃபார் த கேம் டு பிகம் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். நிச்சயமாக இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மைண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிறதே வந்து ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்களோ, ஒருவேளை இந்த செஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது பிரபலம் அடைஞ்சிருக்கு, மற்ற மைண்ட் ஸ்போர்ட் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுருக்க மாதிரியான ஒரு உணர்வு எதுவும்? அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா இஃப் யூ லுக் அட் இட், இந்தியன்ஸ் கிரிப்டிக் கிராஸ்வேர்ட்ஸில் ஃபார் மோர் தென் அமெரிக்கன்ஸ். பிரிட்டிஷ்க்கு அப்புறம் இந்தியாவில் தான் ஜாஸ்தி கிரிப்டிக் கிராஸ்வேர்ட்ஸ் பண்ணுறாங்க. யூஎஸில் பண்ணுற கிராஸ்வேர்டு இஸ் த ஸ்ட்ரெயிட் கிராஸ்வேர்ட். இது இன்ஃபேக்ட் ஸ்க்ராபிள் மாதிரி எனக்கு கிராஸ்வேர்ட்ஸ்லும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நான் செஸ்ஸும் பிரிட்ஜும் நான் விளையாடி இருக்கேன். ஸோ ஐ கேன் கம்பேர் தீஸ் கேம்ஸ். அண்ட் வாட் ஐ திங்க் இஸ், இந்த ஸ்க்ராபிள்னு இருக்கிற கேமை இட் ஹாஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் செஸ் வித் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் செஸ் விளையாடுற மாதிரியே அதே மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும், அதே மாதிரி எண்ட் கேம் எப்படி பண்ணணும்னு பார்க்குறோம். நாங்கள் ஸ்க்ராபிள் விளையாடும்போது என்ன டைல்ஸு என்ன கரு எல்லாம் விளையாடி இட் ஹஸ் கான் இருக்கிறது நாங்கள் ட்ராக் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ஒப்பனனுக்கு என்ன டைல் கிடைக்கும், அவனுக்கு ஜே கிடைக்குமா, ஜெட் கிடைக்குமா, ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, அந்த ஜெட்டை ஒரு ட்ரிப்பிள் ஸ்கொயரில் வச்சு ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்தால் அது பிளாக் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ கேம் ஆஃப் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். வொக்காபுலரி மட்டும் இருந்தால் போராது. வொக்காபுலரி மட்டும் இருக்கிறது ஸ்பெல்லிங் பீயில் இருக்கலாம்.
but not in Scrabble. Scrabble vocabularyயும் ஸ்ட்ராட்டஜியும் மேத்தும் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் முடியும். நிச்சயமா நீங்க இப்போ ஸ்பெல் பி பத்தியும் சொன்னீங்க, இந்த ஸ்கிராபிள் கேம்லயும் சொன்னீங்க vocabularyயும் முக்கியம், இதுல ஆனா ஸ்கிராபிள் பொறுத்த வரைக்கும் மேத்தும் ரொம்ப முக்கியம்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஸ்பெல் பியும் இதுலயும் உள்ள ஒரு காமனான விஷயம் vocabulary தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவங்களோட மதர் டங் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா ஷைன் ஆகுறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல நம்ம லாங்குவேஜ்லயும் டெவலப் பண்ண வேண்டிய சூழல் இருக்கா? ஆக்சுவலி நம்ம லாங்குவேஜஸில் இந்த மாத்திரை இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க டு டெவலப் ஏ போர்ட் கேம் எக்ஸாக்ட்லி லைக் திஸ். சர்டன் லாங்குவேஜஸ் வேர் தேர் ஆர் நோ இந்த diacritical மார்க்ஸ் இட் இஸ் ஈஸியர் டு டெவலப் ஸ்கிராபிள். அதனால் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ஜெர்மன் அதெல்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு. பட் இஃப் யூ டேக் ரஷ்யன் ஆர் யூ டேக் ஏ லாங்குவேஜ் லைக் பர்ஷியன், it is very difficult to imagine a game like Scrabble being developed. But despite that, Tamil, some amateurs have tried to develop a Scrabble in Tamil also. நிச்சயமா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எனாகிராம் அப்படி நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அதை பத்தி இப்போ சொல்லுங்க சார். Actually, if you take a very simple word like dog, and the letters which you can make God, God also. So dog and God இருக்கிறது ரெண்டுமே anagrams of each other. Slightly longer words இருந்தா you can take அதிலும் இந்த மாதிரி anagrams இருக்கலாம். So the basic thing is உங்களுக்கு டைல்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஜம்பிள் தான் கிடைக்கும், எல்லாமே மிக்ஸ்டு கலந்து தான் இருக்கும். அந்த இதில் நீங்கள் வேர்டை ஸ்பாட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணணும். லைக் ஐ வாஸ் சேயிங், இப்போ யூ டேக் த லெட்டர்ஸ் MONDAY மண்டே, அந்த இது இஸ் நாட் பிளேயபிள், இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். அது நான் மண்டே நாம் விளையாட முடியாது. பட் அது பார்த்த உடனே இதில் டைனாமோ இருக்குது, அந்த டைனாமோ இருக்கிறது இட் இஸ் அ வேலிட் ஸ்கிராபிள் பிளேன்னு தெரிஞ்சு அது விளையாடணும். ஸோ அதுதான் எனக்ராம்னா. சார் இந்த கேம் பொறுத்த வரைக்கும், அந்த ஸ்கிராபிள் கேம் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் வயது இதில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, யார் யாருக்கு வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு எதுவும் ஒரு வரையறை இருக்கா? ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் யூ வில் பிளே இன் த ஹையர் டிவிஷன், இஃப் யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் பிளே இன் த நாவிஸ் டிவிஷன். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் நாவிஸ்னு கூட சொல்ல மாட்டோம், ப்ரீமியர் டிவிஷன் ஓப்பன் டிவிஷன்னு தான் சொல்லுவோம். அதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் மென் விமென் எல்லாரும் ஒரே இதில் தான் நாங்கள் விளையாடுவோம். ஈவன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செஸ் இன் தட் சென்ஸ். இட் இஸ் தெர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் மேட் ஆன் ஜெண்டர். சார் அதே மாதிரி செஸ் பற்றி நீங்கள் இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். செஸ்ஸுக்கும் இப்போ ஸ்கிராபிளுக்கும் உள்ள முக்கியமான இது வந்து இந்த கட்டங்கள் வச்சு நகர்த்துறது, இந்த மாதிரி எவ்வளோ கட்டங்கள், அதே மாதிரி அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணோம் அப்படிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் எதுவும் இருக்கா, இதில் ஸ்கோர்ஸ் எப்படி நம்ம வந்து எடுப்பாங்க? செஸ் மாதிரியே இதுவும் நாங்கள் கிளாக் வச்சு தான் விளையாடுவோம். போத் பிளேயர்ஸ் கெட் 25 minutes ஆன் த கிளாக் அண்ட் வி பிளே வித் அ செஸ் கிளாக். 25 minutes தான் இருக்கும். அண்ட் தெர் இஸ் எ வெரி சிவியர் பெனல்ட்டி. நீங்கள் டைம் ஓவர் ரன் ஆனால் உங்களுக்கு பெனல்ட்டி இருக்குது. ஒரு நிமிஷம் இல்லைன்னா நிமிஷத்தோட ஃப்ராக்ஷன் இருந்ததுனாலும் உங்களுக்கு 10 பாயிண்ட் போகும். ஸோ இஃப் ஐ யூஸ்ட் 1 minute 15 seconds எக்ஸ்ட்ரா ஐ லூஸ் 20 points. அந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடுவோம். ஸ்கிராபிள் விளையாட்டை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. News7 Tamil, பொறுப்பும் பொது நலமும். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம் மோகன் வர்கீஸ் சுங்கத் அவரிடம். வந்து நம்ம ஸ்கிராபிள் விளையாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த விளையாட்டில் உங்களுக்கு அடுத்தது எப்படி இருக்காங்க சார்? அடுத்த ஜெனரேஷன் வந்து இதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? உங்களுக்கு அடுத்து யார் யார் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நீங்கள் குறிப்பிட முடியுமா? ஆக்சுவலி த சாம்பியன் who was the defending champion is a very young player. He is an MBA from in Mumbai. பேர் ஷர்வின் ரொட்ரிக்ஸ்னு. அவன் இஸ் அ கோவன் ஹூ இஸ் இன் மும்பை. அதே மாதிரி அக்ஷய் பண்டார்கர்னு இருந்தாங்க. அவங்க அக்ஷய் பண்டார்கர் வாஸ் டாட், அவனோட அம்மா அவனுக்கு துபாயில் இருக்கும்போது 9 வயசுன்னே ஸ்டார்ட் பண்ணாங்க. பை த டைம் அவன் 12 ஆகிறதுக்குள்ளார அவன் துபாயில் எடல்ஸ் கிட்ட விளையாடி சாம்பியனாக இருந்தாங்க. ஸோ ஏஜ் இஸ் நாட் எ பார். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக டெவலப் பண்ணோம். By the time they can add quickly, they can start playing Scrabble also. So somewhere between 9 and 10 start பண்ணா ரொம்ப கரெக்ட் டைமாக இருக்கும். And there are a lot more
Scrabble champions ready to be made. அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பிடப்படக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்களா இங்கே அதுவும் அசோசியேஷன்ஸ் எதுவும் இருக்கா நம்ம இப்போ நம்மளுடைய குழந்தைங்க யாராவது போய் சேர்த்து இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான கோச்சிங் கேம்ப்லாம் இருக்காங்க ஆக்சுவலி இங்கே ரெண்டு younger players they have been coaching a lot of school students. A lawyer called Ranganathan Chakravarti, he is there. அதே மாதிரி ஒரு தியேட்டர் பர்சனாலிட்டி மிஸ்டர் கிருஷ்ணன் இருக்காங்க. He teaches in a few schools. Ranga teaches in another set of schools, and they also run a club. Every Sunday they meet in Mylapore and they teach students. So there is definitely lot of interest now in Scrabble, and it can definitely develop much further. இப்போ நீங்கள் என்னென்னலாம் இவ்வளோ வருஷம் வந்து வின் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்க்ராபிள் அப்படிங்கிற ஒரு இந்த காம்படிஷனில் அதில் என்னென்ன சாம்பியன் பட்டங்கள் வென்றீங்கன்னு நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். Actually, I had been a national level champion for almost 5 or 6 years, but that was in the early part. அதுக்கப்புறம் for a long time, I was not able to play because of official commitments. அதனால் நான் ஸ்க்ராபிள் அவ்வளோ ஆர்வம் I couldn't exhibit. Recently நான் என்னோட ஜாப் சேஞ்சுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேர் டைம் இருந்தது, ஸோ ஐ ஸ்டார்டட் ஒன்ஸ் அகேன் பிளேயிங். சார் நீங்கள் விளையாடும்போது நம்ம அரசாங்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துச்சு, ஏதாவது உதவி எதுவும் கிடைச்சதா? Actually, government came forward and helped me when I had gone for the World Scrabble Championship in 2001. The championship in that year லாஸ் வெகாஸில் தான் இருந்தது, யூஎஸில். அப்போ எனக்கு ட்ராவல் கிராண்ட் கொடுத்துருந்தாங்க. So government had also helped in Scrabble. நீங்கள் இப்போ அந்த ஸ்க்ராபிளில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, மக்கள் வந்து உங்களை ஒரு ஸ்க்ராபிள் பிளேயராக அந்த சாம்பியனாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து ஐஏஎஸ் உயர் அதிகாரியாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? A bit of both. ரெண்டும் both are part of myself, so I don't think one can look upon only one aspect. I have definitely been a very successful career bureaucrat, and that is very much a part of me. And equally well, my interest in word games is also very deep. It has been there for a very long time. இப்போ நீங்கள் நேயர்களுக்காக ஸ்க்ராபிளில் உங்களோட நீங்கள் என்னெல்லாம் வின் பண்ணீங்க அதெல்லாம் சொன்னீங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்திருக்கீங்க அதுவும் கொஞ்சம் சொல்லுங்கள். I have been collector of Dharmapuri. அதே மாதிரி I was secretary in charge of animal husbandry. I was secretary in charge of higher education. I was secretary in charge of environment and forests, and finally, which is the culmination of most official careers, I have also served as a chief secretary of the state. ஸ்க்ராபிள் அப்படிங்கிற கேம் பற்றி பல விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அதோட இப்போ என்னென்னா இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, எப்படி இந்த 9 வயசுலேருந்து இந்த விளையாட்டு வந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி போய் கற்றுக்கணும், என்ன மாதிரியான இந்த மெட்டீரியல்ஸ்லாம் போய் கடையில் போய் தேடி வாங்கணும்? ஆக்சுவலி இந்த ஸ்க்ராபிள்னு இருக்கிற கேமில் ஒன் ஆஃப் த குட் திங்ஸ் இஸ் எக்யூப்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் வேண்டியிருக்கு. இந்த ஸ்க்ராபிள் போர்டு இருக்கிறது இட் ஹேஸ் டு பி பாட், அதே கூட டைல்ஸும் கிடைக்கும். நவ் வித் இன்டர்நெட் பீயிங் அவைலபிள், வேர்ட் லிஸ்ட்ஸும் ஸ்டடி எய்ட்ஸும் ஆர் அவைலபிள் ஆன் த கம்ப்யூட்டர் ஆல்சோ. டிக்ஷனரின்னு இருக்கிறது ஆக்சுவலி காலின்ஸ் டிக்ஷனரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். காலின்ஸ் ஸ்க்ராபிள் வேர்ட்ஸ்னு சொல்லி ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் டிக்ஷனரியும் இருக்குது. இந்த டிக்ஷனரி இருக்கிறது it is a very complete dictionary. It's almost like an unabridged dictionary. It combines words both with US spellings as well as British spellings. அதனால இந்த vocabulary இருக்கிறது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கணும். அதில் பழைய வேர்ட்ஸு, புது வேர்ட்ஸு, சயின்டிஃபிக் வேர்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ the vocabulary which is used is very extensive. And it is a very wonderful opportunity for children to learn a lot of new words and things about the world. So இந்த கேம் இருக்கிறது விளையாட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போர்டும் டைல்ஸும் மட்டும்தான் தேவை இருக்குது. அண்ட் இந்த பிகினிங் நீங்கள் டைம் பற்றி அவ்வளோ வரி பண்ண தேவையில்லை. பட் ஒன்ஸ் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் பிளேயிங் வித் அ செஸ் கிளாக். அண்ட் ஏர்லியர் நாங்கள் செஸ் கிளாக்னு இருக்கிறது தனியாக வாங்க வேண்டியதாக இருந்தது. இப்போது இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு ஆப்ளிகேஷனே இருக்குது, அதில் கிளாக் மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது விச் யூ கேன் யூஸ் அஸ் எ ஸ்க்ராபிள் கிளாக். ஸோ அந்த செலவு கூட இப்போ மோஸ்ட்லி இல்லாமல் போயிடுது. இல்லைன்னா தட் வாஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட். போர்டு இருக்கணும், கரு இருக்கணும், இந்த ஒரு கிளாக் இருக்கணும்.
வேர்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் விளையாடி இருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு இருக்கிறது செக் பண்ணுறதுக்கு டிக்ஷனரி இருக்கணும். நாங்கள் விளையாடும்போது ஒரு ராங் மூவ் பண்ணேன்னா ஒப்போனண்ட்டுக்கு அந்த வேர்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது சேலஞ்ச் பண்ணி வேர்டு இல்லைன்னா உங்கள் டேர்ன் நீங்கள் லூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த வேர்ட் இருக்குன்னா the person who challenge அவனுக்கு 5 பாயிண்ட் லாஸ் இருக்கும். சார் இப்போ வந்து இந்த சுடோக்கு மற்றும் அந்த கிராஸ் வேர்ட்ஸ் அப்படின்றதுக்குலாம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்துருச்சு. எல்லாருமே வந்து அதிலே கூட கேம் விளையாடுற அளவுக்கு ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர்ஸ்லேயும் வந்து ஸ்டார்டிங் லெவல், அதாவது இயர்லியர் ஸ்டேஜில் எல்லாருமே ஒரு ஆர்வமாக நம்மலாம் அதெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி ஸ்க்ராபிளில் வந்து ஆக்சுவலி இன்டர்நெட் லெவலில் there are very good opportunities and there are also good programs which can be played on a smartphone alone also. நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத இடத்துல கூட விளையாடுற மாதிரி applications are there. So Scrabble applications are very freely available and good international opportunities to play with international players over the internet is also available. In fact, that is the difference which has happened. நான் ஏற்கனவே விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டைமில் லைவ் ஒப்போனண்ட் இருந்தால் தான் விளையாட முடியும்னு மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஒரு லிமிட்டேஷன் இல்லை. கம்ப்யூட்டர் மேலே விளையாடலாம். கம்ப்யூட்டர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் இருக்குது. குவாக்கிள்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எலீஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பர்ட் லெவலில் விளையாடும். இப்போ நம்ம செஸ் பிளேயர்ஸ் இருக்கிறது அவங்களும் தே யூஸ் ஸ்பெஷலைஸ் சாஃப்ட்வேர். அதே மாதிரி ஸ்க்ராபிளும் ஸ்பெஷலைஸ் சாஃப்ட்வேர், மூவ்ஸ் அனலைஸ் பண்ணுற டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் கூட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி பண்ணுறதுக்கும் தேர் ஆர் ப்ரோக்ராம்ஸ் விச் வில் அலவ் யூ டு குவிஸ் யுவர் செல்ஃப் ஸோ தட் உங்கள் வொக்காபுலரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ப்ராபபிலிட்டி படி என்ன வேர்ட்ஸ் வரும்னு இருக்கிறது படிக்கிறதுக்கு எப்படின்னு பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட்வேரும் அவைலபிளாக இருக்குது. சார், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த வொக்காபுலரி எல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நமக்கே நிறைய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு இடத்துல வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எது வந்து கரெக்டான வார்த்தை, எப்படி கரெக்டாக வந்து அது யூசேஜ் இருக்கிறது இட் இஸ் ஆக்சுவலி லெஃப்ட் டு த டிக்ஷனரி மேக்கர்ஸ். நீங்கள் யூ ஹாவ் எ லெக்சிகோகிராஃபர், அவங்க ஒரு டிக்ஷனரியில் என்ன வேர்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அந்த வேர்டு ஸ்க்ராபிளில் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு மாதிரி தான் இருக்குது. ஸோ இஃப் த வேர்ட் இஸ் நாட் தேர் இன் த டிக்ஷனரி அது யூஸ் பண்ண முடியாது. பட் த டிக்ஷனரி இருக்கிறது இட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங். ஸோ எவ்ரி ஃபியூ இயர்ஸ் த ஸ்க்ராபிள் டிக்ஷனரி ஆல்சோ கெட்ஸ் ரிவைஸ்ட். இப்போ 2015 ஸ்க்ராபிள் டிக்ஷனரி ஹேஸ் பீன் ரிவைஸ்ட் ஆஃப்டர் 3 years. 2012 தான் இதுக்கு முன்னாடி டிக்ஷனரி இருந்தது விச் வி வேர் யூஸிங். இப்போ 2015 புது டிக்ஷனரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்ஷனரி செப்டம்பர் 2015 தான் அமுலப்படும் காம்படிஷன்ஸுக்கு. ஸோ நாங்கள் இந்த பெர்த்தில் வேர்ல்ட்ஸ் சாம்பியன்ஷிப் விளையாடும் போது இந்த புது டிக்ஷனரி வேர்ட்ஸ் வில் ஆல்சோ பி யூஸ். முன்னாடியே அது வந்து கொடுத்துருவாங்க இல்லையா சார்? அது வந்து இனிமே இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆமாம், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேர்ல்டு நான் அந்த வெஸ்பா சொன்ன நிறுவனம் அவங்க என்னெல்லாம் புது வேர்ட் வந்திருக்கு, அதில் எவ்வளோ 2 letter வேர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ 3 letter வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிட்டே கொடுப்பாங்க. ஸோ தட் யூ ஆர் ஃபுல்லி எக்யூப்ட் டு ப்ளே த கேம். சரி, இனிமேல் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை முன்னெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செய்யணும், அது மட்டும் இல்லாமல் கற்றுட்டு வரவங்க வந்து எந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காட்டணும்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி இது இட்ஸ் எ two-way ப்ராசஸ். ஒன், இஃப் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஸ் டூர்னமெண்ட்ஸ் like they have done in chess etc., this game will also become very very popular. அதே மாதிரி ஸ்கூலில் இப்போ செஸ்ஸுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம், யோகாவுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம். அதே மாதிரி some time is given for a game like Scrabble, definitely the game will catch on much faster. நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்பெல்லிங் போன்ற இந்த வொக்காபுலரி இந்த மாதிரி மைண்ட் வேர்ட் சம்மந்தமான காம்படிஷன்லாம் இந்தியன்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கில் இருக்குன்னு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு எதுவும் காரணங்கள் எதுவும் இருக்கா? இப்போ கூட சமீபத்தில் நம்ம வின் பண்ணதெல்லாம் பற்றி ஏற்கனவே நம்ம பேசினோம். ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? No, that is most because of நம்ம ஹிஸ்ட்ரினாலே our colonial history has meant that we have an edge as far as English language is concerned. Now for example, நீங்கள் ஜப்பான் or சைனா எடுத்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் கேம்ஸில் they are not able to compete. But a country like Thailand, because
there was a lot of interest given by the government, and especially the royalty itself. அவங்க annually Kings Cupனு ஒரு டூர்னமெண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க, and they have been encouraging the school children to play the game. In fact, the Kings Cup tournament, we have players from all over the world coming. அது தவிர they simultaneously ஒரு ஸ்கூல் காம்படிஷனும் நடத்துவாங்க. அந்த ஸ்கூல் காம்படிஷன் இருக்கிறதுல almost 1000 players will be participating. அவங்க ஒரு லார்ஜ் ஷாப்பிங் மால் எடுத்து அங்கே தான் விளையாடுவாங்க. இது எல்லாமே வந்து அந்த அந்த ராயல்ட்டி அப்படின்னு சொல்கிறோம், அவங்களே வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ்வலி குவீன் ஆர் த பிரின்சஸ் வில் கம் அண்ட் டூ த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சார், உங்கள் வீட்டில் இந்த ஸ்கிராபிள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? உங்களுக்கு அடுத்து உங்கள் வீட்டில் யார்? என்னோட டாட்டர் வாஸ் அ ஜூனியர் சாம்பியன் ஆல்சோ. அனுத்தமா ஸ்கிராபிள் ரொம்ப நல்லா விளையாடுவா. பட் ஷீ வாஸ் நாட் ஆஸ் கீன் டு லேர்ன். புது புது வேர்ட்ஸ் அவ்வளோ படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. ஷீ யூஸ் டு இந்த ஸ்கிராபிள் இருக்கிறது quite a bit of study and effort is also required to play at the highest level. நம்ம கேஷுவலாக விளையாடுறது எப்படி வேணால் நம்ம விளையாடலாம். யூ கேன் என்ஜாய் இட், யூ கேன் லேர்ன் ஆல்சோ. பட் வேர்ல்டு லெவலில் விளையாடணுன்னா யூ நீட் டு புட் இன் மோர் எஃபர்ட். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஆஸ் ஐ செட் எனி அதர் மைண்ட் கேம். நீங்கள் கோவோ செஸ்ஸோ பிரிட்ஜோ விளையாடணுன்னா ஆஃப்டர் அ பர்டிகுலர் லெவல் உங்களுக்கு பெட்டர் பண்ணணுன்னா நீங்கள் படித்து தான் ஆகும். நிச்சயமா. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு, அது மட்டும் சொல்லுங்கள். I would say that this is a game which ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேமு. இட் வில் டெஃபினெட்லி பே டிவிடெண்ட்ஸ். we will definitely produce championsனு நான் நினைக்கிறேன். The best of Scrabble is yet to come. சார், இப்போ பெர்த்தில் நடக்க போகிற ஆஸ்திரேலியன் ஓப்பனில் நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு News7 தமிழ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எங்களோட வந்து நீங்கள் இணைஞ்சிட்டு இந்த ஸ்கிராபிள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப 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 நன்றி சார், எங்களோட இணைந்து இந்த மாதிரி எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு. ரொம்ப நன்றி.